ஆனால் அந்த கார் கிஃப்ட் வாங்கினீங்களே ஓட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏன் இல்லை லாங் டிரைவ்லாம் போய் பார்த்தீங்களா? யாரும் வரல. இல்லைண்ணா இப்போ தான் கல்யாணம் இருக்கு, புது மாப்பிள்ளை ஆகிட்டீங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இப்படி கேட்டீங்க? ரெட்டின் வந்து ஆன் கேமராவோட ஆஃப் கேமரா வந்து இன்னும் பயங்கர ஜாலியாக இருக்கும். அங்கே ஏதாவது தப்பு பண்ணால் கட் பண்ணி ஒன் மோர் எடுப்பாங்கல்ல, இங்கே தப்பு அப்படியே பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால் இது ஆஃப் கேமரா எப்போவுமே ஜாலி. இல்லைண்ணா இப்போ தான் கல்யாணம் இருக்கு, புது மாப்பிள்ளை ஆகிட்டீங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இப்படி கேட்டீங்க? அதான் வைரலா போற பிக்ஸ். அடுத்த நாள் வரும்போது ஏன் நேற்று வரல கேட்டால் நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரி. தெரியாத தனமா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன், அதை போய் இவ்வளோ ட்ரெண்டிங் பண்ணுறீங்களே. இப்போ அவங்க ஆக்டிங்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் ரசிக்கிறாங்க, எல்லாருமே ரசிக்கிறோம். வீட்டில் அண்ணி என்ன சொல்கிறாங்க அவங்க ஆக்டிங் பார்த்துட்டு? அண்ணி என்ன சொல்லுவாங்க? எல்லாம் சொல்கிறதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். தலை நம்ம தான் தெரியும்ல, நம்ம நிஜமான க்ளவுனு. அது அவங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண மேக்கப் தான். ஒரு போனோன்னா பிளாக் அண்ட் பிளாக் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கிறீங்க. அதுலேயும் அண்ணனை ரொம்ப அழகாக ஒவ்வொரு படத்துலையும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிக்க வைக்கிறீங்க. அண்ணனை ஹீரோவை போட்டு நடிக்க வச்சிங்கன்னா என்ன மாதிரி படமாக இருக்கும் அது? ஏன்டா ஹீரோ படமாக இருக்குமா? ஒன்றாதான் வந்த ஃப்ளைட்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். இல்லை இருங்க, அவங்க இப்போ அவரை கழுவி ஊற்றணும் இல்லை? இல்லை உங்களை ஹீரோவை பார்க்குறது ஆசைப்பட்றாங்க. அதான் அண்ணனை போட்டு எடுத்தால் படமாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டு டவுட்டு. அதுக்கப்புறம் அது யூடியூப் வீடியோ மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு சொல்லி. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன். ஆனால் அப்படி ஹீரோவாக நடிச்சாருன்னா ஹீரோயினை யாரை போடுவீங்க? யாரு? அவர் பாம்பேலேருந்து வருவார். ஜி நீங்கள் என்ன நினச்சி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரில. யூஆர் டாக்கிங் டு ரெட்டின் கிங்ஸ்லி. நீங்கள் நெல்சன் சார் கூட வந்து நிறைய நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ஃபன் காமெடிலாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கும்ல, ஒரு அன்பு பாசம், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு? சிம்பிளிசிட்டி தான் அவர் எப்பவுமே. என்ன காசு இருந்தால் பால்மேன் டிஷர்ட்டு, காசு இருந்தால் பாண்டிபுலர் டிஷர்ட்டு, அந்த மாதிரி சிம்பிள். எப்படி போக மாட்டேன், காசு இருந்தாலும் போக மாட்டேன், இல்லைனாலும் போக மாட்டேன். ஓகே. ரீல்ல வந்து பாப்போம்ல, செந்தில் கவுண்டமணி சார், அதுக்கப்புறம் வடிவேல் பார்த்திபன் காம்போ மாதிரி ஒரு ரியல் லைஃப் காம்போவா பாக்குறது நெல்சன் சார் அண்ட் ரெட்டின் கிங்ஸ்லி சார் இவங்க எல்லாம் பாக்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தி அவார்ட். ஆமா, என் தலைவனை போய் கவுண்டர் பண்ணி செஞ்சிருட்டேன். என்ன சார் அப்படி சொல்ல சார், அது பிடிச்ச அந்த ஃபேவரட் காம்போ மாதிரி உங்க காம்போ உங்க ஃபேவரட் டிவில பாத்துக்கோ. ஆமா, ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப கலாச்சிங்கன்னா பேனிக் ஆயிடுவேன். ஆனால் அந்த கார் கிஃப்ட் வாங்கினீங்களே ஓட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இல்லை நல்லா தான் இருக்கு. ஏன்? இல்லை லாங் டிரைவ்லாம் போய் பார்த்தீங்களா? யாரும் வரல. யாரும் வரலையா? என்ன ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஷாட். ஃபயர். இந்த மொத்த ஜெயிலர் படத்துலேயே இந்த ஷாட்டு தான் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. ஆமாம், இதோட லைட்டிங்கு, இதோட மூடு, சாரோட ஸ்டைலு, இதான் இது. நான் மொத்த படத்தில் டிஓபி கிட்ட போயிட்டு இந்த ஷாட்டில் தான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லி. இவ்வளோ நாள் படம் எடுத்துட்டேன், இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் நாங்கள் முடிக்கிற டைமில் லாஸ்ட் 10 days எடுத்தோம், இப்போ மாதிரி சொன்னீங்களே அப்படின்னாரு. பாருங்கள், ஃபுல் ஃபயருங்க, டோட்டல் ஃபயர். பார்த்துட்டு எனக்கு அடிக்கடி நான் ஃபோன்லேயே இந்த இமேஜ் எடுத்து பார்ப்பேன். எஸ், ஸோ ஃபேன்ஸ்மே சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் இந்த மாதிரி ஒரு ஷாட்ல நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்ன ஒரு ஷாட் தான் இந்த ஷாட். நான் இப்போ அண்ணாமலை பாஷாலாம் இந்த ஷாட் வந்து கொஞ்சம் அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆன ஷாட் தான். அதெல்லாம் பார்த்து எனக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி ஒரு ஷாட் ரீக்ரியேட் பண்ணணும் சொல்லி பண்ணோம். அந்த அளவுக்கு பண்ணமா தெரியல, மேபி டு an extent. சார் இது எங்களுக்கு பிடிச்ச அல்டிமேட்டான ஒரு சீன் படத்துலயே இது.